இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று நவம்பர் மாதம் முதல் நாள். இறைவா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்முடைய உடனிருப்பிற்காகவும் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்திய கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ மாதத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கிற எல்லா செயல்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறைவா, நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் இன்று அனைத்து புனிதர்களின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்து நல் வாழ்க்கை வாழ்ந்து இன்று விண்ணகத்திலே எங்களுக்காக பரிந்து பேச இவர்களை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ நீர் அருள் புரியும். நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு பெருந்திரளான மக்கள் விண்ணுலகில் இருப்பார்கள் என்றும் அவர்கள் எல்லா நாட்டையும் எல்லா குலத்தையும் மொழியையும் சேர்ந்தவர்களாக விண்ணகத்தில் வீற்றிருப்பார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் இருப்பது போல அவரை நாம் காண்போம் என்றும், நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள், நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம் என்று கூறுகிறது. நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது விண்ணகத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம் என்றும், கடவுளின் மக்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்றும் இது விளக்குகிறது. மேலும் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருறுவோர் பேறு பெற்றோர். மேலும் ஆண்டவரை நாம் நம்பி அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, இரக்கம் காட்டும் பொழுது தூய்மையான உள்ளத்தோர் இவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்றும், ஆண்டவரின் பொருட்டு மக்கள் நம்மை துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்ல, மறு உலகத்தில் ஆண்டவரோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவா, எங்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் உமது அருளை பொழிந்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.